இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு கதையைத்தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருந்தாராம். அந்த ஞானி எல்லோருக்கும் உபதேசம் செய்து வந்தாராம். அவர்கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தாலே எல்லோருடைய மனதிலும் ஒரு நம்பிக்கை என்பது துளிர் விட்டுவிடும். தங்களுடைய கவலைகள் காணாமல் போவதை எல்லோரும் உணர்ந்திருந்தார்கள். இதை கேள்விப்பட்டுட்டு நம்மால் ஒருத்தன் போனான். அவன் போய் அவர்கிட்ட ஞானிகிட்ட போய் சொல்லி உட்கார்ந்து கேட்கிறான். ஒரே வருத்தமா போறான். ஏன்பா வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொன்னானா, ஐயா, நான் இறைவனை முழுமையாக நம்புகிறேன். இறைவன் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நடப்பதில்லை என்பதிலே நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இறைவனை தினந்தோறும் வணங்கி கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷமே நான் சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு தான் இருக்கேன், வழிபட்டு கொண்டு வருகிறேன். ஆனாலும் எனக்கு துன்பங்கள் என்பது வந்து கொண்டே இருக்கிறதே, இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் அவனுடைய கேள்வியாக அமைந்திருந்தது. உடனே அவர் சொன்னாராம், சரி நான் ஒரு கதையை சொல்றேன், இந்த கதையை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதையை சொல்றார். ஒரு ஊர்ல ஒரு கழைக்கூத்தாடி இருந்தானாம். அந்த கழைக்கூத்தாடி என்ன பண்றான், ஒரு நாள் என்ன பண்றான்னா, ரெண்டு பில்டிங், அதாவது ரெண்டு மிகப்பெரிய கட்டிடங்கள், வானுயர்ந்த கட்டிடங்களுக்கு இடையே கயிறை கட்டினானாம். கயிறை கட்டிட்டு என்ன பண்றான்னு சொன்னா, அந்த கைத்து மேல நடக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தானா எல்லாருக்கும். எல்லாருக்கும் ஒரே பதட்டம். ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கட்டிடம் குறைந்தது 80 அடி உயரத்துக்கு மேல இருக்கு. நல்ல ஹைட். ரெண்டு கட்டிடங்களுக்கு இடையே ஒரு கயிறை கட்டிட்டு இவன் நடக்கிறேன்னு சொல்றானே, அதுவும் அகலம் பார்த்தோம்னா நல்ல ரொம்ப தூரமாவே இருக்கு. அந்த ரெண்டு கட்டிடங்களுக்கும் இடையே எடுக்கக்கூடிய தூரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஒரு 100 அடிக்கு மேல இருக்கு. இவ்வளவு அகலமான ஒரு இடத்திலே இவ்வளவு தூரம் நடக்கிறேன்னு சொல்றானே கயிறு மேலன்னு சொல்லி எல்லாரும் வேடிக்கை பாக்குறா. அப்ப அவன் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, கயிறு மேல ஏறி நடக்கும் பொழுது ஏற ஆரம்பிச்ச உடனே இந்த பில்டிங் மேல ஏறிட்டு இந்த கயிறுல ஏற போறான். அந்த நேரத்தில் தன்னுடைய கரங்களிலே ஒரு நீளமான ஒரு கொம்பினை எடுத்துக்கொள்கிறான். அந்த கம்பை வச்சுக்கிறான். அந்த கம்பு தான் பேலன்சிங் அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பு, நீளமான ஒரு கம்பினை எடுத்துக்கொள்கிறான். இது போக அடுத்தது ஒரு விஷயம் பண்ணானா. என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தோம்னா, தன்னுடைய குழந்தையை, தன்னுடைய பிள்ளையை எடுத்து தன்னுடைய கழுத்திலே, தோளிலே அப்படி போட்டுண்டானாம். தோல்ல போட்டுண்டு பிள்ளையோடு சேர்ந்து, இது ஒரு 3 வயசு குழந்தை, அந்த குழந்தையை தூக்கி தோல்ல போட்டுண்டு அந்த கைத்து மேல அவன் நடக்கிறான், கையில கம்பு வச்சுண்டு. எல்லோரும் பதட்டத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவன் அப்படியே நிதானமா பேலன்ஸ் பண்ணி அந்த கைத்து மேல அப்படியே நடந்து கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிறான். எல்லோருடைய மனமும் திக்கு திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிறது. என்ன ஆகுமோ, இவன் தோல்ல குழந்தைய வேற வச்சுட்டு இருக்கானே. அந்த எல்லோருக்கும் இவனை விட அந்த குழந்தையின் மேல் அதிகப்படியான ஒரு அக்கறை என்பது இருக்கிறது. பதட்டத்தோடு பார்க்கிறார்கள். அவன் ஆடாம அசையாம அப்படியே அவன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பொறுமையா அவன் நடந்து நடந்து கையில அந்த கோல்களை வைத்துக்கொண்டு இந்த கட்டிடத்திலிருந்து அந்த கட்டிடத்து பக்கம் போய் சேர்ந்துட்டானாம். அந்த கயிறு மேல முழுமையா நடந்து அந்த பக்கம் போன உடனே எல்லோரும் கை தட்டுகிறார்கள். நிறைய பேர் விசில் அடிக்கிறார். தங்களுடைய பாராட்டுகளை எல்லாற்றையும் சொல்கிறார்கள். எல்லோரும் அவனை வானாளாவ புகழ்கிறார்கள். அப்ப அவன் திரும்பி என்ன பண்ணானா, மறுபடியும் கேட்டானா, நான் இப்ப இந்த கட்டடத்திலிருந்து மீண்டும் வந்த கட்டடம் இருக்கு இல்லையா, அங்க ஆரம்பிச்சேன் இல்லையா, அதே கட்டிடத்திற்கு நடந்து செல்ல போகிறேன். நான் நல்லபடியா போவேன், எத்தனை பேர் நம்பிக்கை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டவனே எல்லோருமே சொன்னார்களாம் ஒருமித்த குரலிலே, கண்டிப்பாக உன்னால் முடியும், நிச்சயமாக நீ நடந்து போவாய் அப்படின்னு சொன்னாங்களா. நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் நம்புகிறீர்களா அப்படின்னு கேட்டவனே, ஆமாம், சர்வ நிச்சயமாக நம்புகிறோம், உன்னுடைய திறமையின் மேல் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்களா எல்லோருமே. ஒரு சில பேர் இன்னும் ஒரு படி மேல போய், நாங்கள் உன்னை நம்பி பந்தயம் கட்டுவதற்கு கூட தயாராக இருக்கிறோம், எவ்வளவு நாள் நாங்க பந்தயம் கட்டுறோம், கண்டிப்பா நீ இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு வந்து சேர்ந்துருவ அப்படிங்கிற மாதிரியே சொன்னாங்களா. இப்பொழுது அந்த மனிதன் கேட்டானா, அப்படி நீங்கள் என்னை முழுமையாக நம்புவர்கள் இருப்பீர்களே ஆனில் அவர்களில் யாராவது ஒருவர் உங்களுடைய குழந்தையை என்னிடம் தாருங்கள், உங்க குழந்தைய நான் தோல்ல வச்சுக்கிட்டு நடக்கிறேன்னு சொன்னாராம். இப்படி சொன்ன உடனேயே இந்த பந்தயங்கற்றேன்னு சொன்னாங்க இல்லையா, அவர்கள் மட்டுமல்ல, அந்த கூட்டத்திலும் கூட ஒவ்வொருவராக நழுவி செல்ல ஆரம்பித்து விட்டார்களாம். ஏன்னா இவ்வளவு நேரம் அவன் நடந்து அவனுடைய குழந்தைய தோல்ல போட்டு நடந்தா, நம்ம குழந்தைய கேட்கிறானேன்னு என்று வந்த உடனேயே இவர்களுக்கு அங்கே நம்பிக்கை என்பது காணாமல் போகிறது. இவ்வளவு நேரம் நான் பந்தயம் கட்டுறேன், நிச்சயமா நீ நல்லபடியா நடப்பேன்னு சொன்னவங்க கூட என்ன பண்ணாராம், ஒவ்வொருவராக அந்த கூட்டத்திலிருந்து விலகி செல்ல ஆரம்பித்து விட்டார்களாம். கொஞ்ச நேரத்துல அங்க யாருமே இல்லையாம். அந்த ஞானி எப்படி அந்த கதையை முடிக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்படித்தான் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, இறைவனை முழுமையாக நம்புகிறேன், இறைவனை துதிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்குமே தவிர, நமக்கு துன்பம் என்பது ஒன்று வரும் பொழுது, அது நம்முடைய துன்பம் என்று வரும் பொழுது, நாம் இறைவனின் மீதான நம்பிக்கையை மறந்து விடுகிறோம், அவரிடத்திலே நம்பிக்கை என்பதை வைப்பதில்லை.
எல்லோரும் என்ன பண்றோம்னு சொன்னா இந்த பிரச்சனையை நான் தானே சமாளிக்கணும், இது எனக்கே வந்து சேர்ந்திருக்கு இல்லையாங்கிற மாதிரி தான் நினைக்கிறோமே தவிர, இங்க என்ன தெரியுமா குறிப்பா சொல்றார் அந்த ஞானியானவர், நம்பிக்கை என்பது வேறு, சரணாகதி என்பது வேறு. இறைவனை பொறுத்தவரை, அதாவது இந்த கழை கூத்தாடியின் மேல் இவர்கள் அனைவரும் வைத்தது நம்பிக்கை, ஆனால் அவர்கள் சரணாகதி அடையவில்லை. என்னுடைய குழந்தையே உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்பதற்கு யாரும் தயாராக இல்லை. அதே போலத்தான் நாமும் என்ன பண்றோம் சொன்னா, அந்த ஆண்டவனிடத்திலே சரணாகதி அடைவதற்கு தயாராக இல்லை. எல்லோரும் நம்புறோம்னு சொல்றோம், துதிக்கிறோம்னு சொல்றோமே தவிர, ஒரு துன்பம் என்பது நமக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் இன்பம் என்பதும் வரும். இதனை தந்ததும் இறைவன்தான் என்கின்ற அந்த மனப்பக்குவம் நம்மிடத்திலே இருப்பதில்லை. முழுமையாக எவர் ஒருவர் இறைவனிடத்திலே தங்களையே ஒப்படைத்து அந்த சரணாகதி என்பதை அடைகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இறைவனால் காப்பாற்றப்படுவார்கள். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.